கவர்னர் ரூல் வந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் சொன்னால் பிஜேபி ரூல் தான். இப்போ பிஜேபி ரூல் தமிழ்நாட்டில் வர்றதுக்கு தடுக்க வேண்டிய பொறுப்பு எல்லாத்துக்கும் இருக்குல்ல. நம்ம வேறு மாதிரியான இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நம்மளும் ஒரு கட்சி இருக்காது, அதை விட கம்யூனிட்டி மேலே பழிச்சொல் வந்திருக்கும். ஜனாதிபதி ஆட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு இந்த தூக்க போய் தான் காரணம்னு பொம்பளை ஆம்பளை அத்தனை பேரும் பழி போடுவாங்க சார். இந்த நிலையில் அந்த 3 நாளையில் எங்கள் நான் எதிர்பார்க்காத ஏரியா சமுதாயத்தில் உள்ள பிரபலர்கள், ஜமாத் தலைவர்கள், காசிமார்கள் இருக்காங்க பாருங்க, உலமாக்கள் உள்ளவங்க, பெண்கள் முதற்கொண்டு நம்ம இதுவரைக்கும் எதிர்பார்க்காத கூட்டம். வெளிநாடு உள்நாடு எல்லாம் நீங்கள் ஆதரவு ஏன் கொடுக்காமல் இருக்கீங்க, ஆதரவு கொடுக்காட்டி பிஜேபி ஆட்சி வந்துருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம முடிவெடுக்கலாமா வேணாங்கிற இப்போ நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் இந்த ப்ரெஷர் ஓவர். ப்ரெஷர்னா இது வரைக்கும் இப்படிலாம் பேச மாட்டாங்க. தமிழ்நாடு முழுதும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இப்படி இரவு போகலாம் பேசுவாங்களா, என்னப்பா இவ்வளவு வேகமாக இருக்காங்க அப்படின்னு தான் நாங்கள் அதிசயம், உண்மையான அதிசயம் தான் மட்டும். காலைல 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வர்ற வரைக்கும் முஸ்லீம் லேடிஸாக இங்கேருந்து பீச் ரோடு வரைக்கும் ஆயிரக்கணக்கான பொம்பளைங்க பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நிற்கிறா சார். எதிர்பார்த்தவங்கள கற்பனை பண்ணலை சார். எவ்வளோ பொம்பளைங்க எங்கேருந்து வந்தான்னு தெரியல. அடப்பாவிகளா. அப்போ ஏதோ ஒரு அது நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. ஈர்ப்பு, காட்ஸ் கிரேஸ், அதுக்கு விளக்கம்லாம் சொல்ல நம்மளால் சொல்லிட்டு இருக்க முடியாது.